ஓம் சாந்தி. 16/11/2022 இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, தந்தையின் அறிமுகத்தை எதற்காக முதலில் கொடுக்க வேண்டும்? தந்தையின் அறிமுகத்தை எதற்காக முதலில் கொடுக்க வேண்டும்? இரண்டாவது கேள்வி, இந்த நேரம் முழு உலகம் அதாவது பாரதம் எப்படி இருக்கிறது? இந்த நேரம் முழு உலகம், அதுலேயும் முக்கியமாக பாரதம் எப்படி இருக்கிறது? குறிப்பாக பாரதம் எப்படி இருக்கிறது? மூன்றாவது, யாருக்கு உயர்ந்த பதவி கிடைக்கிறது? யாருக்கு உயர்ந்த பதவி கிடைக்கிறது? நான்காவது கேள்வி, யார் பரமாத்ம ஸ்நேகி? யார் பரமாத்ம ஸ்நேகி? ஐந்தாவது கேள்வி, தனிமையை உணராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? தனிமையை உணராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆறாவது கேள்வி, வெற்றிக்கான சாதனம் என்ன? வெற்றிக்கான சாதனம் என்ன? fill in the blanks. தந்தையின் கடமை டேஷ். தந்தையின் கடமை டேஷ். இரண்டாவது, எந்த தேகதாரிகளையும் நினைப்பதால் டேஷ் கமா டேஷ் அடைய முடியாது? எந்த தேகதாரிகளையும் நினைப்பதால் டேஷ் கமா டேஷ் அடைய முடியாது? மூன்றாவது, ஞானம் இல்லை என்றால் டேஷ் விடுகின்றனர்? ஞானம் இல்லை என்றால் டேஷ் விடுகின்றனர்? இந்த நேரத்தில் டேஷ் ராஜ்யம் இருக்கிறது? இந்த நேரத்தில் டேஷ் ராஜ்யம் இருக்கிறது? நீங்கள் டேஷ் இருந்து டேஷ் அனுபவிக்கிறீர்கள்? நீங்கள் டேஷ் இருந்து டேஷ் அனுபவிக்கிறீர்கள்? ஆறாவது, ராஜ்யம் என்பது தனது டேஷ் மூலம் கமா டேஷ் கிடைக்கிறது? ராஜ்யம் என்பது தனது டேஷ் மூலம் கமா டேஷ் கிடைக்கிறது? ஏழாவது, உங்களது புத்தி வெளியே சென்றால் டேஷ். உங்களுடைய புத்தி வெளியே சென்றால் டேஷ். இன்றைய கேள்விகளுக்கான விடை கிடைச்சிருக்கும். பார்க்கலாமா என்னென்ன இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, முதல் கேள்வி, தந்தையின் அறிமுகம் எதற்காக முதலில் கொடுக்க வேண்டும்? ஆஸ்தி அடைய வைப்பதற்காகவா? பாபா சொல்றாங்க, அனைவருக்கும் முக்தி ஜீவன் முக்தி கொடுக்கக்கூடிய வள்ளல் அவர்தான். ஆகையால் முதல்ல தந்தையினுடைய அறிமுகத்தை நம்ம கொடுக்கணும். இரண்டாவது கேள்வி, இந்த நேரம் முழு உலகம் குறிப்பாக பாரதம் எப்படி இருக்கிறது? இந்த நேரத்துல முழு உலகமும் குறிப்பாக பாரதம் எப்படி இருக்கு அப்படின்னு பாபா கேட்குறாங்க.
ஆ ராவண ராஜ்யமா இருக்கு. பாபா சொல்ல குறிப்பாக ராவணனுடைய பந்தனத்துல இருக்கு. இந்த நேரத்துல ராவணனுடைய பந்தனத்துல பாரதம் இருக்கு. யாருக்கு உயர்ந்த பதவி கிடைக்கிறது? ம். பாபா சொல்றாங்க, யார் தந்தையை பின்பற்றி மற்றவர்களையும் முன்னேற்றுகிறார்களோ வந்துச்சு இல்லையா? 2வது பேஜினுடைய லாஸ்ட் லைனு. யார் தந்தையை பின்பற்றி மற்றவர்களையும் முன்னேற்றுகிறார்களோ, அவர்களுக்குத்தான் உயர்ந்த பதவி கிடைக்கிறது. சரி. யார் வந்து பரமாத்ம ஸ்நேகி ஆவார்? யார் பரமாத்ம ஸ்நேகி ஆவார்? ம், ம். தந்தையினுடைய துணையை அனுபவம் செய்து உழைப்பை அன்பாக மாற்றக்கூடியவர் தான் பரமாத்ம ஸ்நேகி. தனிமைய உணராம இருக்கணும். தனிமையை உணராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? ம், ம். பரமாத்ம அப்போ வந்து எப்படிப்பட்ட நேரமோ, அதற்கேற்றார் போல அந்த சம்பந்தத்துல நம்ம பாபா கூடவே இருக்கணும். அப்போதான் நம்ம தனிமைய வந்து உணர மாட்டோம். சரி, வெற்றிக்கான சாதனம் என்ன? ஈஸி லாஸ்ட் இப்பதான் வந்துச்சு. ம். சுய முன்னேற்றம் மற்றும் சேவையினுடைய சமநிலை தான் வெற்றிக்கான சாதனம். சரி, ஃபில் இன் த பிளாங்க்ஸ். தந்தையின் கடமை டேஷ். ஆ ஆஸ்தி கொடுப்பது. ஆஸ்தி கொடுப்பது கரெக்ட் தான். 2வது எந்த தேகதாரிகளையும் நினைப்பதால் டேஷ், டேஷ் அடைய முடியாது. எந்த தேகதாரியையும் நாம் நினைவு செய்வதால் டேஷ், டேஷ் கிடைக்காது. அடைய முடியாது. முக்தி, ஜீவன் முக்தி. 3வது ஞானம் இல்லை என்றால் டேஷ் விடுகின்றனர். பாபா விட்டுட்டு போயிடுவாங்களா? ஞானம் இல்லை என்றால் பாபா சொல்லுவாங்க, கெட்ட சகவாசத்துல வந்து கீழே விழுந்து விடுகின்றனர். கெட்ட சகவாசத்தில் வந்து கீழே விழுந்து விடுகின்றனர். 4வது இந்த நேரத்தில் டேஷ் ராஜ்யம் இருக்கிறது. தமோ பிரதான ராஜ்யம். ராவண ராஜ்யம் ஓகே. பாபா இன்னொரு இடத்துல தமோ பிரதான ராஜ்யமும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்சர் நானே சொல்லிட்டேன். நீங்கள் டேஷிலிருந்து டேஷ் அனுபவிக்கிறீர்கள். ம். நீங்கள் டேஷிலிருந்து டேஷ் அனுபவிக்கிறீர்கள். நீங்கள் சத்யுகத்திலிருந்து முழு சுகத்தையும் அனுபவிக்கிறீர்கள். 6வது ராஜ்யம் என்பது தனது டேஷ் மூலம் டேஷ் கிடைக்கிறது. ராஜ்யம் என்பது தனது டேஷ் மூலம் டேஷ் கிடைக்கிறது. அதாவது பாபா இது எந்த இடத்துல மீனிங் எந்த இடத்துலன்னா, கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்து ஆட்சி கிடைக்கிறத பத்தி பாபா சொன்னார் இல்லையா? அந்த இடத்துல சொல்லியிருந்தாரு இந்த விஷயத்த. ராஜ்யம் அவங்களுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்றத சொன்னாரு. எந்த இடத்துல? அ யுத்தத்தால கிடைக்குது. பாபா சொல்றாங்க, முயற்சியின் மூலம். அவங்க முயற்சி செய்றாங்க. நாடகப்படி கிடைக்குதுன்னு சொன்னாரு. ராஜ்யம் என்பது அவங்களுக்கு முயற்சியின் மூலம் நாடகப்படி கிடைக்குது. உங்களது புத்தி வெளியே சென்றால் டேஷ். ம். என்னங்க இது? ம். இன்னும் இறக்கலன்னு அர்த்தம். இல்லையா? புத்தி வெளியில போச்சுன்னா. அவ சொல்றா உயர்ந்த பதவி அடைய முடியாது. அதுவும் சொன்னாரு. புத்தி வெளியில போது. எனக்கு இன்னும் அதே சிந்தனைகள் இருக்கு அப்டின்னா, நீ இன்னும் இறக்கல, என்னுடையவன் ஆகல அப்டின்றதும் சொன்னாரு. இந்த இடத்துல உங்களுடைய புத்தி வெளியே போகுது அப்டின்னா, உயர்ந்த பதவி உங்களுக்கு கிடைக்காது. ஓம் சாந்தி.